வணக்கம். செய்திச் சுருக்கம். எஸ்எஸ்ஐக்கு என்ன நடந்தது? குற்றவாளிகளின் பகீர் பின்னணி. திருப்பூர் உடுமலையை அடுத்த குடிமங்கலம் அருகே உள்ளது சிக்கனூத்து கிராமம். இங்கு மடத்துக்குளம் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான 40 ஏக்கர் தென்னந்தோப்பு உள்ளது. இதில் திண்டுக்கல் வேடச்சந்தூரைச் சேர்ந்த 60 வயது மூர்த்தி, அவரது மகன் 32 வயது தங்கப்பாண்டியன் ஆகியோர் தங்கியிருந்து வேலை பார்த்து வந்தனர். மூர்த்தி இங்கு 3 வருடமாக வேலை பார்த்துள்ளார். தங்கப்பாண்டியன் 1 மாதத்திற்கு முன்புதான் வேலைக்கு சேர்ந்துள்ளார். இந்த சூழலில் நேற்று மூர்த்தியின் மற்றொரு மகன் மணிகண்டன் தந்தை மற்றும் அண்ணனை பார்க்க வந்துள்ளார். இரவில் தந்தை மற்றும் 2 மகன்கள் மது குடித்துள்ளனர். நள்ளிரவில் 3 பேருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியுள்ளது. மணிகண்டன் தந்தை மூர்த்தியை சரமாரியாக தாக்கி வெட்டியுள்ளார். அலறல் சத்தம் கேட்டு அங்கு வேலை செய்பவர்கள் குடிமங்கலம் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். ரோந்து பணியில் இருந்த எஸ்எஸ்ஐ சண்முகவேல், ஆயுதப்படை கான்ஸ்டபிள் அழகு தோட்டத்திற்கு ஜீப்பில் சென்றனர். தகராறில் ஈடுபட்டவர்களை விலக்க முயன்றபோது 2 மகன்களும் போலீசாரை அரிவாள் மற்றும் கத்தியுடன் தாக்க பாய்ந்துள்ளனர். எஸ்எஸ்ஐ சண்முகவேலை ஓட ஓட சரமாரியாக அரிவாளால் வெட்டினர். அவரது நெற்றி மற்றும் கழுத்தில் பலத்த காயம் ஏற்பட்டு அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்தார். போலீஸ் ஜீப்பின் கண்ணாடிகள் மற்றும் வாக்கி டாக்கியின் வயர்களை சேதப்படுத்தி 3 பேரும் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். கொலை நடந்ததும் மணிகண்டன் மற்றும் தங்கப்பாண்டியனின் மனைவி, குழந்தைகள் அவசரமாக தோட்டத்தை விட்டு வெளியேறி ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாரிடம் தஞ்சமடைந்துள்ளனர். மாவட்ட எஸ்பி கிரீஷ் உத்தரவின் பேரில் 6 தனிப்படைகள் அமைத்து 3 பேரையும் தேடி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் மணிகண்டன் மீது திண்டுக்கல்லில் அடிதடி, கொலை முயற்சி உள்ளிட்ட 4 வழக்கு, தங்கப்பாண்டி மீது 4 வழக்கு, தந்தை மூர்த்தி மீது 2 வழக்குகள் உள்ளது தெரியவந்துள்ளது. தனது தோட்டத்தில் வேலை செய்தவர்கள் குறித்து அதிமுக எம்எல்ஏ மகேந்திரன் கூறியதாவது: உங்களுக்கு சொந்தமான தோட்டத்துல பணியாற்றிய நபர்கள் தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அவங்க எவ்வளவு நாளா உங்களுக்கு தெரியும்? எத்தனை வருஷமா அங்க வேலை பார்க்கறாங்க? நான் அந்த தோட்டத்தை பார்த்துக்கிறது இல்லை. நான் சொந்த ஊர்ல இருக்கிற தோட்டம், மேனேஜர் தான் பார்த்துக்கிறாங்க. என்னன்னா அவங்க அந்த பையனோட அப்பா 3 வருஷமா இருக்காரு. இந்த பையன் 1 மந்த்துக்கு முன்னாடி வந்திருக்கான். குழந்தையெல்லாம் அந்த உள்ளூர் அரசு பள்ளியில் சேர்த்து படிக்கிறாங்க. இவங்க தம்பி ஊர்லேருந்து வந்திருக்கான். அந்த மணியோட தம்பி வந்திருக்கான் போகிறது. அவங்களுக்குள்ள பிரச்சனையாகி வெட்டிட்டாங்க. உடனடியாக அங்கே தோட்டத்தில் இருக்கிறவங்க காவல்துறையை உதவி கலைச்சிருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள வெட்டி ரத்த ஒழுக்கிட்டு இருந்திருக்காங்க. காவல்துறை உதவி கலைச்ச உடனே வந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பேசி எல்லாம் எழுதி வாங்கிட்டு எல்லாம் பேசி அவர் பேசியிருக்காரு. இவன் அந்த பக்கம் ஒளிஞ்சிட்டு வந்துவிட்டு உடனே அட்டாக் பண்ணிட்டான். இது கடுமையாக கண்டிக்கிறது தான் எல்லாம். இப்போ அவங்களுடைய சொந்த ஊர் எதுங்க? அந்த மூர்த்தி அவங்க வேடச்சந்தூர் தெரியல, எனக்கு அது தெரியாது. நான் தோட்டத்தில் எனக்கு அதிகமாக விவசாயம் சொந்த ஊரில் இருக்கிறது, அது பூர்வீக பூமி இருக்கிறது. அதிகமாக நான் போக மாட்டேன். நாங்கள் இருக்கிறது உடுமல்பேட்டில் இருக்கிறேன். அதனால் இது ஒரு எதிர்பாராத ஒரு நல்ல அதிகாரி, ஒரு அதிகாரியாக இருந்திருக்கோம். அவங்க ஆதார் அட்டை எல்லாமே இருக்குது. அவங்க ஆதார் அட்டை அவங்களோட எல்லாமே கொடுத்துட்டு, ஃபோன் நம்பரு, அந்த குழந்தை படிக்கிற ஸ்கூல், இது எங்கள் எலிமெண்ட்ரி ஸ்கூல் தான் படிக்குது, எல்லா டீட்டெயில் என்னென்ன டீட்டெயில் இருக்குதோ எல்லாமே கொடுத்தாச்சு. அவங்கள யார் வேலைக்கு சேர்த்து விட்டா எல்லாமே கொடுத்தாங்க. சம்பவ இடத்தில் மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார், டிஐஜி சசிமோகன், திருப்பூர் எஸ்பி கிரீஷ், அசோக் ஆய்வு செய்தனர். போலீசாருக்கு நடந்த சம்பவம் குறித்து ஐஜி செந்தில்குமார் விளக்கம் அளித்தார். அந்த குடும்பத்துக்குள்ள சண்டை பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே அப்பா பையன் எல்லாருமே அடிக்க வந்திருக்காங்க. அதில் ஒருத்தர் மணிகண்டன்கிறவரை அருவாள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சொல்கிறாங்க. இன்னும் வீர விசாரிச்சோம்னா ஒருத்தரும் என்னென்ன பண்ணாங்க என்னென்ன தெளிவாக தெரியும். இந்த 6 தனிப்படைகள் என்ன மாதிரி இன்வெஸ்டிகேஷன், லோக்கல் என்கொயரி இருக்கணுமா, குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு ஒரு 4 தனிப்படைகள், மற்ற அந்த டெக்னாலஜிகள் இது பார்க்கறதுக்கு. இவங்க மேலே ஏற்கனவே ஏதாவது குற்ற வழக்கு இருக்கா? ஒருத்தர் மணிகண்டன் அப்படிங்கிறதுனால ஒரு 4 வழக்கு இருக்குது திண்டுக்கல் மாவட்டத்தில். அதே மாதிரி இன்னொருத்தர் தங்கப்பாண்டியன் இருக்கார். அவருடைய பங்கு என்னங்கிறத நம்ம விசாரிச்சுட்டு இருக்கிறோம். அவர் மேலே ஒரு 4 வழக்கு இருக்குது. இவங்களை தவிர வேறு யாருக்காவது காயப்பட்டதோ யாரையாவது வெட்டியிருக்காங்களா சார்? இவர் மட்டும்தான் மற்றவங்களாம் ஓடிட்டாங்க. மற்றவங்க மூர்த்திங்கிறவருக்கு அவங்களுக்குள்ள தகராறில் ஒரு காயம் ஏற்பட்டு இருக்குது. பட் அவரும் மறுபடி சேர்ந்து அடிக்க வந்ததுனால அப்புறம் அவரும் ஓடிட்டாரு. யாருன்னா இல்லை, நம்ம இடம் சீக்கிரம் பிடிச்சி போன உடனே சமாதானம் இதில் ஈடுபட்டாருங்களா? இல்லை, அமைதியாக இருந்து அடிப்பட்டவர் ஆஸ்பத்திரிக்கு அனுப்புங்கிறாங்க. அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. எஸ்எஸ்ஐ சண்முகவேல் குடும்பத்திற்கு 1 கோடி இழப்பீடு வழங்கி முதல்வர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்தார். அமைச்சர் சாமிநாதன் சண்முகவேல் குடும்பத்திற்கு நேரில் ஆறுதல் சொன்னார்.
திரு சண்முகவேல் அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். குடும்பத்திலே தந்தைக்கும் மகனுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையிலே தான் தந்தை பாதிக்கப்பட்டதாக செய்தி அறிந்து அவரை பாதுகாக்க சென்றவரை அவருடைய மகனே கொலை செய்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறார். முழு விசாரணை செய்த பிறகு அவருடைய முழு விவரமும் இந்த சம்பவம் குறித்து கிடைக்கப்பெற இருக்கிறது. இருந்தாலும் சம்பவம் கிடைத்த உடனடியாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவித்து அதோடு முதல் கட்ட நிவாரணமாக இன்றைக்கு 1 கோடி ரூபாய் வழங்கி அதே நேரத்தில் போய் குடும்பத்திற்கு நேரடியாக மாவட்டத்தினுடைய அமைச்சர்கள் முறையில் நீ போய் ஆறுதல் சொல்லி என்று சொல்லி எங்களுக்கு தொலைபேசியில் உத்தரவிட்டார்கள். அந்த அடிப்படையில் விசாரித்து இன்றைக்கு இங்கே வந்து அவர் குடும்பத்தாருடைய மகன் இங்கே இருக்கிறார். அவர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இங்கே அவருடைய உடம்பு வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆறுதல் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த குடும்பத்திற்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று என்ன உதவி செய்யும் அதை அரசால் செய்யக்கூடியதை செய்வதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். திருப்பூர் அரசு மருத்துவமனையில் SSI சண்முகவேல் உடலுக்கு பிரேத பரிசோதனை நடந்து மாலை அவரது உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. சண்முகவேல் உடலுக்கு தமிழக DGP சங்கர் ஜிவால் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். அரசியல் சண்டைகளை தீர்க்க கோர்ட்டை பயன்படுத்துவதா? அதிமுக எம்பிக்கு ரூபாய் 10 லட்சம் அபராதம். தமிழக அரசு தற்போது துவங்கும் புதிய திட்டங்களில் முதல்வர் ஸ்டாலின் பெயரை பயன்படுத்தி வருகிறது. அண்மையில் உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற பெயரில் புதிய திட்டங்களை துவங்கியது. அரசு திட்டங்களில் ஸ்டாலின் பெயரை பயன்படுத்த தடை விதிக்க கோரி அதிமுக MP CV சண்முகம் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த ஹைகோர்ட் தமிழக அரசு துவங்கும் புதிய திட்டங்கள் மற்றும் அமலில் உள்ள பழைய திட்டங்கள் தொடர்பான விளம்பரங்களில் முதல்வரின் புகைப்படம் இடம்பெற அனுமதி அளித்தது. ஆனால் முதல்வரின் பெயரை பயன்படுத்த தடை விதித்தது. முன்னாள் முதல்வர் படம், ஆளுங்கட்சியின் கொள்கை, சித்தாந்த தலைவர்களின் புகைப்படங்களையும் அரசு திட்டங்களில் பயன்படுத்தக்கூடாது என்றும் உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தது. இந்த வழக்கு இன்று தலைமை நீதிபதி BR கவாய், நீதிபதிகள் K வினோத் சந்திரன், NV அஞ்சாரியா ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. தமிழக அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞர்கள் முகுல் ரோகத்கி, P வில்சன், அபிஷேக் மனு சிங்வி ஆகியோர் ஆஜராகி வாதாடினர். அரசியல் தலைவர்களின் பெயரில் நாடு முழுவதும் பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அப்படி இருக்கும்போது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு அரசியல் ரீதியானது என தமிழக அரசின் சார்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து ஹைகோர்ட் உத்தரவுக்கு நீதிபதிகள் இடைக்கால தடை விதித்தனர். அப்போது நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் கூறியிருப்பதாவது: உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் பற்றி தேர்தல் கமிஷனில் புகார் தெரிவித்த 3 நாளில் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது ஏன்? தலைவர்கள் பெயரை வைக்கக்கூடாது, மக்கள் வரிப்பணம் வீணடிக்கப்படுகிறது என கூறினால் அனைத்து திட்டங்களுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். ஸ்டாலின் பெயரிலான திட்டத்தை மட்டும் எதிர்ப்பதை ஏற்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை மட்டும் எதிர்த்து வழக்கு தொடர்ந்திருப்பது உள்நோக்கம் கொண்டது. உங்கள் அரசியல் மோதலை தீர்ப்பதற்காக கோர்ட்டை பயன்படுத்தக்கூடாது. அரசியல் சண்டைகள் தேர்தல் களத்தில்தான் இருக்க வேண்டுமே தவிர கோர்ட்டுகளில் இருக்கக்கூடாது என நீதிபதிகள் தெரிவித்தனர். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் முதல்வர் பெயரை பயன்படுத்த தடையில்லை என கூறி CV சண்முகம் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்தனர். கோர்ட் நேரத்தை வீணடித்ததற்காக CV சண்முகத்திற்கு ரூபாய் 10 லட்சம் அபராதம் விதித்தனர். இந்த அபராத தொகையை 1 வாரத்திற்குள் சண்முகம் செலுத்த வேண்டும் என்றும் நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். உள்துறை முதல் வெளியுறவு வரை ஒரே இடத்தில் முக்கிய அமைச்சகங்கள். கர்த்தவ்ய பவன் மோடி திறந்தார்.
டெல்லியில் 1950 மற்றும் 1970களில் கட்டப்பட்ட பழைய சாஸ்திரி பவன், கிருஷி பவன், உத்தியோக் பவன், நிர்மாண் பவன் போன்றவற்றில் பல முக்கிய அமைச்சக அலுவலகங்கள் இயங்குகின்றன. இந்த கட்டடங்கள் பழுதான நிலையில் முக்கிய அமைச்சகங்களின் அலுவலகங்களை ஒரே இடத்தில் அமைக்க மத்திய அரசு முடிவு செய்தது. சென்ட்ரல் விஸ்டா திட்டத்தின் கீழ் புதிய பார்லிமெண்ட் கட்டடம், துணை ஜனாதிபதி மாளிகை கட்டப்பட்டது. அத்திட்டத்தின் கீழ் இப்போது சில அமைச்சகங்களின் அலுவலகங்களை ஒரே இடத்தில் கொண்டு வரும் கர்த்தவய பவன் கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி இன்று இந்த பவனை திறந்து வைத்து ஆய்வு செய்தார். கட்டடம் உருவாக காரணமாக இருந்தவர்களிடம் உரையாடினார். கர்த்தவய பவனில் உள்துறை, வெளியுறவு, ஊரக வளர்ச்சி, குறு சிறு நடுத்தர தொழில்கள், பணியாளர் மற்றும் பயிற்சி, பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறைகளுக்கான அமைச்சக அலுவலகங்கள் அமைந்துள்ளன. பிரதமரின் முதன்மை அறிவியல் ஆலோசகர் அலுவலகமும் இந்த கட்டடத்தில் அமைந்துள்ளது. சுமார் 1.5 லட்சம் சதுர மீட்டர் பரப்பளவில் உள்ள இந்த கட்டடத்தில் நவீன மாநாட்டு அறைகள், உயர்தர வசதிகள், கண்காணிப்பு கேமராக்கள் உள்ளன. கட்டடத்தில் பசுமை அம்சங்களாக இரட்டை கண்ணாடி ஜன்னல்கள், மேற்கூரையில் சூரிய ஒளி பேனல்கள், மழைநீர் சேகரிப்பு முதலானவை இடம்பெற்றுள்ளன. 30% மின்சார சேமிப்பை உறுதி செய்யும் வகையில் கட்டடத்தில் LED விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன. அடுத்த கட்டமாக பிரதமரின் புதிய அலுவலகமான எக்ஸிகியூட்டிவ் என்க்ளேவ் மற்றும் பிரதமரின் இல்லம் கட்டப்பட உள்ளது. 5 ஆண்டுகளுக்கு பின் சீனா செல்லும் மோடி. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாடு சீனாவில் நடந்து வருகிறது. இதில் இந்தியா சார்பில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோர் சீனா சென்று பங்கேற்றனர். இந்த மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடியும் வரும் 31ஆம் தேதி சீனா செல்லவுள்ளதாக கூறப்படுகிறது. அப்போது பிராந்திய பாதுகாப்பு, பயங்கரவாதம் மற்றும் வர்த்தகம் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. இந்தியா சீனா இடையிலான உறவு குறித்த பேச்சுவார்த்தையும் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யவும் முயற்சி எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாநாட்டின் இடையே ரஷ்ய அதிபர் புடின், சீன அதிபர் ஷி ஜின்பிங்கையும் பிரதமர் மோடி சந்திக்க வாய்ப்பு உள்ளதாக தெரிகிறது. 2020இல் இந்தியா சீனா எல்லையான கல்வான் பள்ளத்தாக்கில் இருநாட்டு ராணுவ வீரர்கள் இடையே கடுமையான மோதல் ஏற்பட்டது. அதன் பிறகு 5 ஆண்டுகள் கழித்து பிரதமர் மோடி முதல் முறையாக இப்போது சீனா செல்ல இருக்கிறார். அமித்ஷா குறித்து அவதூறு, ராகுலுக்கு நிபந்தனை ஜாமீன். ஜார்க்கண்ட் மாநிலம் சாய்பாசா என்ற இடத்தில் கடந்த 2018ஆம் ஆண்டு நடந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற காங்கிரஸ் MP ராகுல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறித்து பேசினார். அவரது பேச்சு அமித்ஷா பற்றி அவதூறு பரப்பும் வகையில் இருந்ததாக கூறி பிரதாப்குமார் என்பவர் ராஞ்சி கோர்ட்டில் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு சாய்பாசாவில் உள்ள MP, MLAக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு கோர்ட்டுக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜராகும்படி ராகுலுக்கு கோர்ட் உத்தரவிட்டது. இதை எதிர்த்து ராகுல் ஜார்க்கண்ட் ஐகோர்ட்டில் முறையீடு செய்தார். அதை ஏற்க மறுத்த ஐகோர்ட் ஜூன் 26ஆம் தேதி ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டது. அன்றைய தினம் வேறு வேலை உள்ளதால் ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஆஜராக அனுமதிக்கும்படி கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்ட ஐகோர்ட் ஆகஸ்ட் 6இல் ஆஜராக உத்தரவிட்டது. அதன்படி சாய்பாசா சிறப்பு கோர்ட்டில் நீதிபதி சுப்ரியா ராணி திக்கா முன்பு ராகுல் ஆஜரானார். இந்த வழக்கில் ஜாமீன் வழங்கும்படி ராகுல் தரப்பில் வாதிடப்பட்டது. இதை ஏற்ற நீதிபதி விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். மகன் அன்புமணிக்கு எதிராக கோர்ட் படியேறிய ராமதாஸ். பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே சமீப காலமாக மோதல் போக்கு நிலவி வருகிறது. கட்சியில் இருவரும் தனித்தனியாக நிர்வாகிகளை நீக்குவது, சேர்ப்பது என தினம் தினம் புது புது அறிவிப்புகளை வெளியிட்டு வருகின்றனர். சமீபத்தில் பாமகவின் தலைமை அலுவலகம் என அன்புமணி அலுவலகத்தின் முகவரியை தேர்தல் ஆணையம் வெளியிட்டு இருந்தது. இதனால் ராமதாஸ் கடும் அதிருப்தியடைந்தார். பாமகவின் தலைமை அலுவலகம் தைலாபுரத்தில் உள்ளது என தெரிவித்தார். இதற்கிடையே தனது வீட்டில் ஒட்டு கேட்பு கருவி வைக்கப்பட்டு உள்ளது, அதை அன்புமணிதான் வைத்தார் என ராமதாஸ் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார். இருவருக்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் பாமகவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் வரும் 17ஆம் தேதி நடத்தப்படும் என ராமதாஸ் அறிவித்தார். அன்புமணி தரப்பை சேர்ந்த வடிவேல் ராவணன் வரும் 9ஆம் தேதி மாமல்லபுரத்தில் பொதுக்குழு கூட்டம் நடத்தப்படும் என அறிவிப்பு வெளியிட்டார். இதனால் தந்தை மகன் மோதல் உச்சகட்டத்தை அடைந்துள்ளது. பாமக தொண்டர்களும் குழப்பமடைந்துள்ளனர். இந்நிலையில் அன்புமணியின் பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க கோரி ராமதாஸ் தரப்பில் சென்னை ஐகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ராமதாஸால் நியமிக்கப்பட்ட மாநில பொதுச் செயலாளர் முரளி சங்கர் ஐகோர்ட்டில் தாக்கல் செய்த மனுவில் கூறப்பட்டு இருப்பதாவது: அன்புமணி கூட்டும் பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க வேண்டும். அவரது பதவிக்காலம் மே 28ஆம் தேதியுடன் முடிந்துவிட்டது.
அவர் தன்னைத்தானே தலைவர் என சொல்லிக் கொண்டு செயல்பட்டு வருகிறார். அடுத்த தலைவரை தேர்வு செய்யும் அதிகாரம் பொதுக்குழுவுக்கே உள்ளது. குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் பொதுக்குழுவை அன்புமணி கூட்டியுள்ளார் என மனுவில் கூறியுள்ளார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டவிரோத ஆப்களுக்கு விளம்பரம் செய்யவில்லை. சட்டவிரோத ஆன்லைன் சூதாட்ட செயலி விளம்பரங்களில் நடித்ததாக நடிகர்கள் பிரகாஷ் ராஜ், விஜய் தேவரகொண்டா, ராணா டகுபதி மற்றும் சோசியல் மீடியா பிரபலங்கள் உட்பட 29 பேர் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் வழக்கு பதியப்பட்டுள்ளது. ஹைதராபாத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நடிகர் விஜய் தேவரகொண்டா இன்று விசாரணைக்கு ஆஜராகினார். விசாரணை முடிந்து வெளியே வந்த அவர் சூதாட்ட செயலிக்கு தாம் விளம்பரம் செய்யவில்லை என கூறினார். கேமிங் செயலிக்கும் சூதாட்ட செயலிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நான் கேமிங் செயலிக்கு தான் விளம்பரம் செய்தேன். அவை சட்டத்துக்கு உட்பட்டு பதிவு செய்யப்பட்டவை. ஜிஎஸ்டி வரி செலுத்துபவை. கிரிக்கெட், கால்பந்து போன்ற சர்வதேச போட்டிகளுக்கு கூட ஸ்பான்சர் செய்கிறார்கள். எனது பெயர் சூதாட்ட செயலிக்கான சர்ச்சையில் வந்தது பற்றி அதிகாரிகளிடம் விளக்கம் அளித்துள்ளேன். விளம்பரத்துக்காக பெறப்பட்ட பணம், ஒப்பந்தம் தொடர்பான விவரங்களை சமர்ப்பித்துள்ளேன் என கூறினார். మనం చేసింది గేమింగ్ యాప్స్కి ఎండోర్స్మెంట్. గేమింగ్ యాప్కి బెట్టింగ్ యాప్కి అసలు సంబంధమే లేదు. గేమింగ్ యాప్స్ అనేటివి కంప్లీట్లీ లీగల్, రికగ్నైజ్డ్ బై ద గవర్నమెంట్, లైసెన్స్డ్ యాజ్ అ బిజినెస్. వాళ్ళకి జిఎస్టీలు, టీడీఎస్లు, కంపెనీలు, ఇట్స్ ఫుల్లీ రిజిస్టర్డ్, రికగ్నైజ్డ్ బై సుప్రీం కోర్ట్ అండ్ వేరియస్ స్టేట్ గవర్నమెంట్స్. అది గేమింగ్ యాప్. అటువంటిది A23. ఇవన్నీ రిజిస్టర్డ్ గేమింగ్ యాప్స్. ఇవన్నీ మన ఇండియన్ క్రికెట్ టీమ్కి స్పాన్సర్, మన ఇండియన్ ఒలింపిక్స్ టీమ్కి స్పాన్సర్, మన ఇండియా ఉమెన్స్ క్రికెట్ టీమ్కి స్పాన్సర్, ఐపీఎల్కి, ఎన్పిఎల్ ఒకదానికి అఫీషియల్ స్పాన్సరు, వేరియస్ కబడ్డీ లీగ్కి, వాలీబాల్ లీగ్కి అన్నిటికీ వీళ్ళు స్పాన్సర్ చేస్తారు. ఎందుకంటే దీస్ ఆర్ కంప్లీట్లీ లీగల్ ఎంటిటీస్. ఇండియన్ ఒలింపిక్స్ టీమ్కి స్పాన్సర్ చేయాలంటే లీగల్ ఉండాలా వద్దా? సో ఫస్ట్ ఆఫ్ ఆల్ ఈ గేమింగ్ యాప్స్ని, ఇల్లీగల్ బెట్టింగ్ యాప్స్ని మీరు సపరేట్ చేయాలి. అది జర్నలిస్ట్గా మీ రెస్పాన్సిబిలిటీ. నా మీద మీకు ఆ రెస్పాన్సిబిలిటీ ఉండాలని కోరుకున్నా. కానీ మన పేరు వచ్చింది కాబట్టి కొన్ని క్లారిఫికేషన్స్ అడిగారు. ఆ క్లారిఫికేషన్, అకౌంట్ డీటెయిల్స్, ట్రాన్సాక్షన్ డీటెయిల్స్ ఏంటి, ఆ కంపెనీ, అవన్నీ పంపించేసినాము. ఇంతటితో సమాప్తం. அரசியலுக்கு வந்த விஜயை ஆதரிப்பது இதற்குத்தான். பார்த்திபன் ஓப்பனாக சொன்ன விஷயம். சினிமா எனும் பெரிய சிம்மாசனத்தை தூக்கி போட்டுவிட்டு மக்கள் சேவை செய்ய வேண்டும் என வந்துள்ள விஜயை பாராட்ட வேண்டும் என நடிகர் பார்த்திபன் கூறினார். நான் மிஸ்டர் விஜய் அரசியலுக்கு வந்ததுலேருந்து நான் அவரை அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த அப்ரிஷியேட் பண்ணுறதை சில பேர் ஏன் அப்படி சொல்கிறீங்க நீங்கன்னா டிஎம்கேக்கு எதிர்ப்பா அப்படிலாம் கேட்பாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஒருத்தர் தைரியமாக சினிமாவில் இருக்க இந்த பெரிய சிம்மாசனத்தெல்லாம் தூக்கி உதறி போட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்யணும்னு வராரு. அதை நம்ம பாராட்டணும். நான் ஆரம்பத்துலேருந்தே மக்கள் சேவை மேலே ரொம்ப விருப்பம் உள்ளவன் நான். அதுக்காக தான் பார்த்திபன் மனிதநேயமன்றம்னு ஒன்று ஆரம்பித்தேன். எனக்கு அரசியலில் பயங்கர ஈடுபாடு இருக்குது. பட் நம்ம சினிமாலேயே நம்ம போக வேண்டிய இடம் இன்னும் போகலைங்கிறது. நான் இன்னும் 200 கோடி வாங்கலையே சம்பளம். அதனால் நான் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கேன். சரி, 200 கோடி அவர் வாங்கிட்டதுனால அவர் அரசியலுக்கு நல்லபடியாக அனுப்பிச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். அப்புறம் கமல் சார் எனக்கு தெரியும், நான் அவருடைய பயங்கர காதலன். நான் அவர் ஆண்களில் சில பேர் காதலி இருப்பாங்க, அதில் நான் ஒருத்தன். அதனால் அவருடைய எந்த சந்தோஷமும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். இந்த எம்பிலாம் அவருக்கு ரொம்ப குறைவு. அவர் அரசியலுக்கு வந்த வேகம் எம்பி ஆகிறது கிடையாது. அதனால் இந்த எம்பி எனக்கு ஒன்றும் பெரிய ஒரு ஆர்ப்பரிப்பாக இல்லை. பட் அவர் முகத்தை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுறாரு, ஆர்ப்பரிப்போடு இருக்காரு. அது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஆகிட்டார் அவர். பிரேமலதா சுற்றுப்பயணத்தில் பிரத்யேக கேப்டன் ரதம். 2026 சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்கள் இருக்கும் நிலையில் கட்சிகள் இப்போதே தயாராகி வருகின்றன. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமக தலைவர் அன்புமணி இருவரும் மக்களை சந்திக்கும் பயணத்தை தொடங்கிவிட்டனர். ஆளும் கட்சியான திமுகவும் இருப்பை தக்க வைக்க பல்வேறு மக்கள் சந்திப்பு முகாம்களை நடத்தி வருகிறது. அந்த வகையில் தேமுதிக சார்பிலும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா அறிவித்திருந்தார். அதன்படி கடந்த 3ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியிலிருந்து தனது சுற்றுப்பயணத்தை தொடங்கினார். இதற்காக கட்சித் தலைவர் மறைந்த விஜயகாந்த் போட்டோ மற்றும் மார்பளவு சிலை கொண்ட பிரத்யேக கேப்டன் ரதம் என்ற வாகனம் தயார் செய்யப்பட்டுள்ளது. பிரேமலதா பயணம் செய்யும் அனைத்து ஊர்களுக்கும் கேப்டன் ரதம் செல்ல உள்ளது. அந்த வகையில் கோயம்பேடு தேமுதிக தலைமை அலுவலகத்திலிருந்து வேலூர் மாவட்டத்திற்கு கேப்டன் ரதம் புறப்பட்டுச் சென்றது. உத்தரகாசியில் மாயமான கேரள சுற்றுலா குழுவினர்.
உத்தராகண்டின் உத்தரகாசியில் நேற்று திடீரென ஏற்பட்ட மேக வெடிப்பால் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் மலை உச்சியிலிருந்து சேரும் சகதியுடன் கரைபுரண்டு வந்த வெள்ளம் தாராளி கிராமத்தில் குறுக்கே இருந்த வீடுகள், விடுதி கட்டடங்கள் என அனைத்தையும் வாரி சுருட்டி சென்றது. இதில் ஏராளமான கட்டடங்கள் மண்ணோடு மண்ணாக புதைந்தன. 50க்கும் மேற்பட்டோர் காணாமல் போய் உள்ளனர். அவர்கள் இறந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. காட்டாற்று வெள்ளத்தில் சேதமடைந்த பகுதிகளில் ராணுவ வீரர்கள் 2வது நாளாக மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 5 பேர் இறந்துள்ளதாகவும் சில கட்டடங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் உத்தரகாசி கலெக்டர் பிரசாந்த் ஆர்யா தெரிவித்தார். இந்த திடீர் வெள்ளத்துக்கு பின் கேரளாவைச் சேர்ந்த 28 பேர் கொண்ட சுற்றுலா பயணிகள் குழு காணாமல் போய் உள்ளது. காணாமல் போன 28 பேரில் 20 பேர் மகாராஷ்டிராவில் குடியேறிய கேரளாவைச் சேர்ந்தவர்கள் என்றும் மற்ற 8 பேர் கேரளாவின் வெவ்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்களின் உறவினர்கள் தெரிவித்தனர்.